அகிலேஷாய நமக. ஓம் சிவமகா வாழ்த்து பற்றி நல் பொது யுகமதை படைக்கின்ற நல் புண்ணிய பாலனே, புண்ணிய பாலனே, அகமகிழ்வோடு ஆனந்த நிலை கண்டு ஆனந்த நிலைக்குள் சிவநிலை இதனை உணர்த்துகின்ற அருள் சக்தியாய், யாம் புவனமெல்லாம் ஆளுகின்ற புவனேஸ்வரியாய், புதுக்கோட்டை தளத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற புதுக்கோட்டை புவனேஸ்வரியாய், ஆனந்த நிலைதனில் உம்மை அற்புதமாய் அதிகாலை வேலைதனில் ஒரு புதிய விடியலது வெளிப்படுகின்ற இந்நாளில் அற்புதமாய் உம்மை வாழ்த்த ஆனந்த நிலையில் வந்தமர்ந்திருக்கின்றோம். எங்கும் எதிலும் புண்ணியங்களை மட்டும் காணுகின்ற புண்ணிய பாலனே உம்மை வாழ்த்துகின்றோம். ஏன் இவ்வாறு உரைத்தோம் என்றால், வாழை சித்தன் என்பவன் கடும் அரக்கனுக்குள்ளும் இருக்கின்ற நல் மனதை பார்க்கின்றவன். அவன் எறும்பு கூட யுகமாற்றத்திற்கு பயனளிக்கும் என்ற நிலைதனில் அனைத்தையும் நல்நிலையாய் பார்த்து அவ்வழியில் அவற்றை வழிநடத்தி அவற்றின் மூலமாக யுகத்தை எவ்வாறு மாற்றுவது என்ற நிலைதனை எடுத்து ஆராய்ந்து அதனை ஆதி இறை நூலாய் ஜீவ ஏடாய் அமர்ந்து அனைத்து ஜீவன்களையும் நல்நிலையாக வழிகாட்டி அவற்றிற்கு நல் ஒளி கொடுத்து ஒளிக்குள் உயர்நிலை கொண்ட ஞானத்தை சுடரொளியாய் ஜீவ ஒளியாய் அவர்களுக்குள் அதனை ஒளிவிடச் செய்து அவ்வொளி அவர்களுக்கு வழிவிட்டு நிற்கும் உண்மை ஞானம் இதுவென்று. உண்மையான ஞானத்தை ஒருவர் அடைந்துவிட்டால் அதனை அவர் மற்றவருக்கு கற்பித்து கொடுப்பதுதான் உண்மையான ஒரு உயர்நிலை. ஏனென்றால் ஒரு உண்மை ஞானவான் என்பவன் அனைத்தையும் பொய் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு ஞானம். அதுபோல் அனைத்தும் கர்ம வினைகளின் பால் நடக்கின்றவையே தவிர இவற்றை இயக்குவதோ இவற்றை மாற்றி அமைக்கின்ற ஆற்றலோ அது நடக்க வேண்டுமென்றாலும் கூட அதற்கு கர்ம வினைகள்தான் காரணமே தவிர இது எவ்வாறென்று யாம் உரைக்கின்றோம். அவ்வாறு நடக்க வேண்டிய கர்ம வினைகள் கூட ஒரு விதி இருந்தால்தான் விதி மாற்றுகின்ற நிலை கூட நிகழும். இல்லை என்றால் எந்நேரத்திலும் விதி மாற்ற இயலா நிலைதான் இருக்கும் என்ற நிலைதனை உணர்ந்தவனே உண்மை ஞானியாக வலம் வருகின்றான். அவ்வாறு வலம் வருகின்ற சித்தனே உம்மை வாழ்த்தி, அவ்வாறு இருக்கின்ற நிலை ஏதென்றால் யாம் உரைக்க வந்த உண்மை ஞானத்தை விதி மாற்றும் விதி கூட ஒரு கர்ம வினையினால் அமைவது என்று உரைக்கின்ற நிலையை யாம் உரைக்கின்றோம். அருணகிரி அவன் மேலிருந்து கீழ் விழுந்தான், விழுகின்ற பொழுது அருமுகன் காத்து அவனுக்கு அருள் ஞானத்தை வழங்கினான் என்று உரைக்கின்ற நிலையைதான் கண்டிருக்கின்றீர். ஆனால் அவன் இறுதி நிலையாக தம் வாழ்வை முடிக்கின்ற நிலைதனில்தான் அருமுகன் வந்து அவனை காத்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் அருமுகன் நாமத்தை உரைத்து அருமுகன் அவனை ஆட்கொள்ள வேண்டும் என்ற விதி அங்கு இருந்ததாலே அவ்விதிக்கு ஏற்றாற்போல் அவ்வருணகிரியும் கர்ம வினைகளை பூர்வ ஜென்மங்களில் செய்ததினால்தானே தவிர வேறு நிலைக்காக அவனுக்கு அந்நிலை வழங்கப்படவில்லை. ஏதோ ஒரு வார்த்தையில் வரவில்லை. ஒரு வார்த்தை அன்று உரைக்கின்ற நிலைக்கு முன்பாக பலமுறை அவன் முருகனை வேண்டியிருந்தான், பல பிறவிகளில் வேண்டியிருந்தான். இப்பிறவியில்தான் அவன் முருகனை வேண்டி அவனிடம் ஒரு வார்த்தையில் வந்து சேருகின்ற நிலை அதுபோல் இறுதி நிலையாக வந்து நடக்கின்ற நிலை அது இருந்தது. உரைக்கலாம் பிரம்ம லபிதனை மாற்றினான் என்று. அங்கு அல்லவியது மாற வேண்டும் என்ற விதியையும் பிரம்மன் எழுதியிருந்ததனால்தான் அங்கு அது நடந்ததே தவிர வேறு எதனாலும் அங்கு அது நடக்கவில்லை. எனவே நடக்கின்ற அனைத்தும் ஒவ்வொருவர் செய்த கர்ம வினையின் பால்தான் நடக்கும். ஒவ்வொருவர் செய்த கர்ம வினைக்கு தான் விதி மாற்றுகின்ற நிலை கூட அவர்களுக்கு அமைந்திருக்கும் என்ற நிலைதனை யாம் உரைத்து. ஏனென்றால் இன்று யுகம் பரந்தாமன் என்ற பரந்தாமனுடைய கல்கி அவதாரத்தால் ஒட்டுமொத்த யுகமும் நீரால் மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு மீண்டும் உருவாக்கப்பட வேண்டியதுதான் நிலை.
இருந்த பொழுதும் ஏன் வாழை சித்தன் என்ற அருள்நிலை அகத்தியன் அவன் தடுத்தாட்கொண்டு உயர்நிலையாய் இவ்யுகத்தை மாற்றுகின்ற பெருநிலை இதனை செய்கின்றான் என்றால் அதற்கும் வினை இருக்கின்றது, விதி இருக்கின்றது, அவ்விதிக்கு ஏற்ற புண்ணியமும் இருக்கின்றது என்ற நிலையினால்தான் என்று அது நிகழ்கின்றது. இவ்யுக மாற்றம் என்பது வாழை சித்தனே இன்று கல்கி அவதாரமாக பரந்தாமனுடைய கல்கி அவதாரத்தை தடுத்தாட்கொண்டு இன்று மாறி நிற்கின்றார் என்றால் இது மாறி நிற்க வேண்டும் என்ற நிலைக்கு ஒரு விதி இருக்கின்றது, ஒரு கர்ம வினை அன்று செயலாற்றி இருக்கின்றது. அவ்வினை எதுவென்று உரைத்தால் அது தேவ ரகசியமாக மாறி நிற்கும் என்ற நிலையினால் அதனை யாம் உரைக்காது நிற்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற உயர் நிலையினால்தான் இன்று விதி மாறுகின்ற நிலை கூட ஏற்படுகின்றது. அதுபோல் சிவசபையில் வந்து ஒவ்வொருவரும் தாம் இதனை வேண்டினோம், இது நடந்து விட்டது, இது செய்து விட்டது என்றால் நீங்கள் சிவசபை ஒன்று உருவாகும், இங்கு வந்து இதனை கேட்ட பின்புதான் அது சரியாக வேண்டும் என்ற நிலைக்கு ஏற்றாற்போல் ஒரு புண்ணியத்தை செய்திருக்கின்றீர். அப்புண்ணியம் இங்கு வந்து உருவாகிவிட்டது, உங்களுக்கு உயர்நிலைகளாக மாறி கிடைத்து விட்டது என்ற நிலைதனையும் அறிந்து ஒவ்வொருவரும் செய்கின்ற செயல் யாவற்றிற்கும் அவர்களுடைய கர்ம வினைகள்தான் காரணம் என்பதை உணர்ந்து அவ்வழியில் தர்ம நெறிதனில் ஒருவன் நடக்கின்ற பொழுது ஏன் ஒருவன் தர்ம நெறியில் நடப்பது கூட அவனுடைய கர்ம வினைதான் என்று யாம் உரைக்கின்றோம். ஏன் பிரம்ம ரிஷி அவன் இருந்தான், இன்று சபையில் ஆற்றலாய் அபரிவித பல ஆற்றல்களையும் சித்துகளையும் சூட்சமத்தில் செய்து சீடர்களையெல்லாம் நல்வழிப்படுத்துகின்ற உயர் பிரம்ம ரிஷியவன் பிரம்ம ரிஷியாக ஆக வேண்டும் என்ற நிலைக்கு அவனுக்கு ஒரு புண்ணியம் இருந்தது. அப்புண்ணியத்தினால்தான் அவன் தவம் இருக்க தோன்றினான். அவனுக்குள் தவம் இருக்க தூண்டியதும் அப்புண்ணியம்தான். அதற்கு இயல்நிலை காரணங்கள் 1000 இருந்த பொழுதும் ஆனால் உண்மை காரணம் என்பது அவன் பிரம்ம ரிஷியாக வேண்டும் என்ற ஒரு விதி அமைப்பு அவனுக்கு இருந்தது. அவ்விதி அமைப்பு இருந்ததாலேயே அவன் சவாலாக ஏற்றுக்கொண்டு பிரம்ம ரிஷியாக மாறி நின்றான். அரிஷியே உம்மை வாழ்த்துகின்றோம். அவ்வாறு வாழ்ந்த ரிஷி அவன் மீண்டும் பிரம்ம ரிஷி பட்டத்தை ஆணவத்தாலும் அகங்கார நிலைகளினாலும் இழந்தான். ஆனால் தேனின் சுவை கண்ட கரடியது போல் அச்சுவையை கண்ட பின்பு மீண்டும் அச்சுவையின் மீது ஆசை கொண்டு தேனி தம்மை கொட்டினாலும் பரவாயில்லை என்ற நிலைதனில் அக்கரடி மீண்டும் சென்று அத்தேனினை உண்பது போல் பிரம்மரிஷி பட்டத்தை இழந்தான், மீண்டும் பிரம்மரிஷியாகவே மாறி நின்றான். மீண்டும் இழந்தான், மீண்டும் பிரம்மரிஷியாக மாறின்றான். இன்று பிரம்மரிஷியாக நிலைத்து நிற்கின்றான். இன்னும் பல பிரம்மரிஷி பட்டங்களை கூட அவன் சுமக்கின்ற நிலைக்கு ஏற்றாற்போல் விதி மாறிக்கொண்டிருக்கின்றது. விதிக்கு ஏற்றாற்போல் கர்ம வினைகளை செய்து கொண்டிருக்கின்றான். இவ்வாறு ஒவ்வொருவரும் செய்கின்ற கர்ம வினையின் பாலே அவரவர்களுக்கு நடக்க வேண்டிய கிடைக்க வேண்டிய உயர்நிலைகள் கிடைக்கின்றனவே தவிர இங்கு விதி என்பது மிக வலிய ஒன்று. அதனை மாற்றுகின்ற விதிக்கு ஏற்றாற்போல் வலிமையான விதி உள்ளவர்களால் மட்டுமே அங்கு விதி மாற்றம் நடக்கப்பட்டது போன்று இருக்கும். ஆனால் அதற்கும் ஒரு விதி இருந்ததால்தான் மாற்றப்பட்டது என்பதை காண மூட மாந்தர்கள் தம் மொழியில் அதனை காண ஒண்ணாது முழித்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாது. அதனால்தான் உரைக்கின்றோம். அதனால்தான் பல காலங்கள் பல நேரங்களில் உரைக்கின்றோம். இராமாயணம் என்பது கூட அதனை இறுதியாக முடித்து வைப்பது கூட அகத்தியனுடைய உதவியினால், அகத்தியன் கொடுத்த அருள்நிலை ஆசி உரைகளினாலும் அற்புத ஆற்றலினாலும் ராமன் இராமாயணத்தை ராவணனை கொன்று முடிப்பித்தான். ஏன் அகத்தியனால் ராவணனை கொன்றிருக்க இயலாதா? 1000 முறைக்கலாம், வாதிடலாம், என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், செய்யலாம். ஆனால் ராமனால் தான் ராவணன் வதைக்கப்பட வேண்டிய விதியமைப்பு இருந்ததால்தான் அகத்தியன் ராவணனை கொல்லாது ராமனுக்கு வழிகாட்டி ராவணனை கொல்வதற்கான வழிதனை உபதேசித்து வழிகாட்டி நின்றார். எனவே விதி வலியது. அவ்விதியை மாற்றுகின்ற விதி
உங்களுக்கு இருக்கும் வரை எவரும் அவ்விதிதனை மாற்ற இயலாது. அவ்வாறு விதி மாற்ற இயல்ந்திருந்தால் நிச்சயமாக பாரத போரும் நடந்திருக்காது, இன்று கலியும் வந்திருக்காது. அதுபோல் உயர்நிலை கொண்ட வாழை சித்தன் கூட இன்று வந்திருக்க இயலாது. விதி மாற்ற முடியும் என்றால் என்ற நிலைதனை ஒவ்வொருவனும் உணர்ந்து நின்று விதி மாறுகின்ற நிலைக்கு ஏற்ற கர்ம வினைகள் ஆற்றப்பட்டதாலே இன்று விதி மாறி இருக்கின்றது. ஆனால் இவை யாவும் மாற வேண்டிய விதிகளே. அவ்விதிகளின் படியே இவை யாவும் இன்று நடந்தேறி நிற்கின்றது என்ற நிலையை பயன்படுத்தி இதிலிருக்கின்ற சூட்சமங்கள் ஏராளம், எண்ணிலா சூட்சமங்கள். இவற்றையெல்லாம் ஒரு மானிடன் தற்சமயம் மானிடராக இருக்கின்ற பொழுது அறிவது மிக கடினம். ஆனால் மகானாக உணர்ந்து விட்டால், மகானாக மாறிவிட்டால் அற்புதமாய் தாயவள் உரைத்தது உண்மையுள் உயர்நிலை கொண்டது என்பதை உணர்ந்து ஒவ்வொருவனும் தம்மை மகானாக மாற்றி நின்று அவ்வழியில் நிற்பான். ஆனால் மகானாக மாறியவன் அன்று ஒரு மனிதன் இருப்பான் அல்லவா, அவனுக்கு உபதேசித்தால் அவன் அதனை கேட்பதில்லை. எனவே ஒரு உபதேசத்தை கேட்பதற்கு கூட அவனுக்கு விதி இருக்க வேண்டும். என்னதான் சிவமே வந்து வரம் கொடுத்தாலும் வரம் பெறுகின்ற நிலை அவர்களுக்கு இருக்கும் வரை அவ்வரத்தை பெற இயலாது சித்தா என்ற நிலைதனை உமக்கு அருள்நிலையாக எடுத்துரைத்து அதனையும் சீடர்களுக்கு உம்மை வாழ்த்துகின்ற நிலைதனில் உயர் நிலைகளாக உபதேச நிலைகளாக எடுத்து வழங்கி நின்று, எனவே எதெல்லாம் நடக்கின்றதோ அதெல்லாம் நடக்க வேண்டிய நிலை, எதெல்லாம் நடக்கவில்லையோ அதெல்லாம் நடக்க வேண்டா நிலைகள், எதெல்லாம் உங்களுக்கு நடக்கின்றதோ நிச்சயமாக அவையெல்லாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நிலைகளே தவிர அவை எதுவும் எங்கோ ஏதோ ஓரிடத்தில் தீர்மானிக்கப்பட்டவை இல்லை. ஒருவன் சாகாது வெகு வருடங்கள் வெகு யுகங்கள் வாழக்கூடிய கற்ப முறைகளை கண்ட சித்தர்களே இன்று மாண்டுதானே இருக்கின்றார்கள். மண்டூக நிலை கொண்டு பாம்பென்ற நிலை ஜீவ வர்க்கத்தில் அகப்பட்ட மண்டூகம் போன்று இன்று அவரவர்கள் வினையின் பால் பாம்பென்ற வினை மண்டூகம் என்ற அவர்கள் பாம்பென்ற வினையினால் கொல்லப்பட்டு நிற்கின்ற நிலையது போல் மண்டூகம் என்பது தவளை. அந்நிலையின் மூலமாக அவர்கள் எவ்வாறு தவளை பாம்பிடம் அகப்பட்டதோ அதுபோல் அவரவர்கள் கர்ம வினைக்குள் அகப்பட்டுதான் இருக்கின்றீர். அவ்வினைக்குள் உங்களுக்கு விதி மாறுகின்ற நிலை இருந்தால் மட்டுமே விதி மாறி நிற்கும். இல்லை என்றால் எத்தனை முறை நீங்கள் சதி செய்ய நினைத்தாலும் சதியும் பயனளிக்காது, விதியும் பயனளிக்காது. எனவே எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும், அது நடந்துதான் தீரும். அது மாற வேண்டும் என்ற விதி இருக்கின்ற பொழுதுதான் அது மாறி நிற்கும். அதற்கு ஏற்றாற்போல் புண்ணியங்களை செய்துவிட்டால் எத்தனை மகா கொடிய பாவ வினைகள் கூட உங்களால் மாற்றி அமைக்கப்படும். ஆனால் அது வெளிநிலையில் இருந்து பார்ப்பதற்கு நீங்கள் மாற்றியது போல் தோன்றும். ஆனால் பெரும் புண்ணியத்தை செய்வதற்கு கூட ஒரு கர்மவினை இருந்தாக வேண்டும். எவ்வாறு இன்று சிவசபை அது உயர்நிலையாய் இன்று பிரபஞ்சத்திற்கு ஆசானாய் சிவமகா வாழை சித்தனை கொண்டு அற்புத சபையாய் நிற்கின்றதற்கு ஒரு விதி இருந்ததோ, வாழை சித்தன் இன்று இங்கு மண்ணுலகில் பிறந்து உயர்நிலை கொண்ட ஆசானாக 14 லோகத்திற்கு ஆசானாக மனிதனாக பிறந்த பொழுதும் தேவர்களும் உயர்நிலை கொண்ட சித்த பெருமக்களும் வந்து வாழ்த்தி நின்று வணங்கி நின்று அற்புத வரங்களை கொடுத்து நிற்கின்றார்கள் என்றால் இவ்வாழை சித்தனுக்கு அவ்வாறு ஒரு விதி அமைப்பு இருந்ததால் தான் அது நடக்கின்றதே தவிர அவ்விதி அமைப்பு இல்லை என்றால் வாழை சித்தனுக்கும் அது நடந்திருக்காது. ஆனால் வாழை சித்தனுக்கு இன்று நடக்கின்றது. அவ்விதி அவனால் இன்று யுக மாற்றமது மாற்றுகின்ற நிலையாக அற்புதமாக சிவசபையாக ஓங்கி உயர்ந்து நிற்கின்றது. இந்நிலையை பயன்படுத்தி இப்பொழுது நாங்கள் தேவர்களும் சித்தர்களும் வந்து உரைக்கின்ற உயர் ஞான உரைகளை செவிகளில் கேட்டுக்கொண்டு இவ்வழியில் ஒருவர் நடந்து நிற்கின்ற பொழுது தம் வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு நிலைகளுக்கும் காரணம் தேவர்களோ சித்தர்களோ சித்த பெருமக்களோ அல்ல, அனைத்தும் தம்முடைய கர்ம வினையின்பால் தீர்மானிக்கப்பட்டது. ஏன் உரைக்கலாம், தேவர்களும் சித்தர்களும் வந்து அவனுக்கு உதவினார்களே இவருக்கு உதவினார்களே என்றால் அவர்கள் வந்து அவருக்கு உதவ வேண்டும் என்ற நிலை இருந்தது. ஏன் அருணகிரி பலமுறை முருகன் என்று உரைத்திருக்கின்றான். ஆனால் அருணகிரியை விட
அருணகிரி வாழ்ந்த காலத்தில் பலர் அவனை விட அதிகமான உயர்நிலை கொண்ட பெரும் பூஜைகளெல்லாம் செய்த பொழுதும் அருமுகன் அவர்களிடம் செல்லாத அருணகிரியிடம் சென்றதற்கு காரணம் என்ன? அதுதான் விதி. அவன் அதற்கு முன்பு செய்த கர்ம வினைகள் அவனுக்கு இப்பிறவியில் பெரும் வரமாக வந்துவிட்டது. ஏன் சிறு குழந்தையாக ஞானப்பால் உண்டானே ஒரு சிறு குழந்தை திருஞான சம்பந்தன். ஏன் இன்று அவன்தான் அழுதானா? அவனுக்கு முன்பு எத்தனையோ நபர்கள் அழுதார்களே. எத்தனையோ குழந்தைகள் ஒவ்வொரு முறமும் தாய் தந்தைகளை விட்டு எங்கோ வனாந்தரங்களிலெல்லாம் தாய் தந்தைகளால் வேண்டுமென்று கைவிடப்பட்டு செல்கின்ற எத்தனையோ குழந்தைகள் அழுது கொண்டுதானே இருக்கின்றது. தாயவளுக்கு செவி இல்லையா? காது இல்லையா? கண் இல்லையா? அல்லது ஈசன் அவருக்கு தான் மொழி இல்லையா? கேட்கின்ற செவிதான் இல்லையா என்றால் அனைத்தும் இருக்கின்றது. ஆனால் அக்குழந்தைக்கு அவ்வாறு உயர் கர்ம வினை இல்லை. தேவர்களே வந்து அதனை கைகொடுத்து வாழ்த்து எடுத்து வழிநடத்தக்கூடிய நிலை அதற்கு இல்லை என்ற நிலைதான் உண்மை. இவ்வழியில் உணர்ந்து நிற்கின்ற பொழுது எமக்கு அது நடக்கவில்லை, இது நடக்கவில்லை, அவனைப் போல் இது நடக்கவில்லை என்றால் அது நிச்சயம் நடக்காது. ஏனென்றால் அது நடப்பதற்கான விதி உங்களிடம் இல்லை என்ற நிலைதனையும் எடுத்துரைத்து உயர்நிலையாக பெருநிலைகளாக வருகின்ற நிலைகள் எதுவென்று எவரும் அறிவதில்லை. ஆனால் அறிந்தவரால் அந்நிலைகளை முழுவதுமாக செய்து முடிக்கவும் முடியாது. ஏனென்றால் அதற்குள் இவர்களுக்கு பெரும் தீய கர்மவினைகளை செய்துவிட்டால் உயர்நிலைகள் அவள் செய்ய முடியாது. அதுபோல் பெரும் புண்ணியங்களை செய்துவிட்டால் அவர்களுக்கு வரவேண்டிய பெரும் மாற்று வேற்று நிலை கொண்ட வினைகள் கூட மாறி நிற்கும் என்ற நிலையை ஒவ்வொருவரும் உணர்ந்து இன்று உங்களுடைய வாழ்வை நீங்கள் தீர்மானித்து கொள்ளலாம் என்ற நிலை இருக்கின்றது. அந்நிலையை உங்களுக்கு யாம் உணர்த்து நிற்கின்றோம். ஏனென்றால் பெரும் புண்ணியத்தை செய்தால் புண்ணியங்களாக சேர்த்து அமைத்து அதற்கு ஏற்ற கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்த பொழுது பெருநிலைகளாக இப்பிறவியிலேயே உயர்ந்து நிற்க வேண்டுமா? அல்லது மறுபிறவியில்? நிச்சயமாக இப்பிறவியிலேயே பலர் உயர்ந்து நிற்பீர். ஏனென்றால் தேவர்களும் சித்தர்களும் உரைக்கின்ற சிவஞான உயர் ஞான பட்டறைதனில் சிவசேவை இதனை செய்து கொண்டிருக்கின்ற வாழை சித்தனின் அருள்நிலையாய் அவனுடைய நூல்களின் உயர் வார்த்தைகளை கேட்கின்ற எவராயினும் உயர்நிலை வரங்களை பெற்றவர்களே அவர்களுக்கு உயர் விதி மாற்றும் நிலையும் இருக்கின்றது. அவ்விதி மாற்றுவதற்கான புண்ணியம் இவ்வாசி நிலைகளிலிருந்து அற்புதமாய் கேட்பதினால் கூட வழங்கப்பெற்று அதனை பெறுகின்ற நிலைதனில் யாவரும் இருக்கின்றீர். அவதனை பெற்று உயர்நிலை வர்க்கங்களாக மாறி நில்லுங்கள் என்ற நிலைதனை அருள்நிலை ஆசிகளாக வழங்கியதில் பேரானந்தம் கொண்டு நிற்கின்றோம் சித்தா. எது வேண்டுமென்றாலும் சிவசபையில் வந்து கேட்டு நிற்கின்ற பொழுது அற்புதமாய் சிவசபை கைகொடுத்து நிற்கும் என்றால் சிவசபை கூட கைகொடுத்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கும் நீங்கள் வினை செய்திருக்க வேண்டும் நல்வனைகள் என்ற நிலையை உணர்ந்து அருள்நிலையாய் சிவசபை வந்து நாடி நின்றோம். இது நடக்கவில்லை, அது நடக்கவில்லை என்றால் சிவசபையே உங்களை கையெடுத்தும் கூட நடக்கவில்லை என்றால் எத்தனை கொடும் கர்ம வினைகளை கொண்டிருப்பீர்கள் என்ற நிலைதனை உள்ளுக்குள் ஏற்று நின்று சிவசபையை இன்று வந்து அடைந்து விட்டோம், தொடர்ந்து இருப்போம், செய்வதை செய்து கொண்டிருப்போம். காலம் வருகின்ற பொழுது விளைந்து நிற்கின்ற பொழுது அற்புத அதிசயங்கள் நடந்து நிற்கும் என்ற நிலைதனை யாவரும் உணர்ந்து அவ்வழியில் நடக்கின்ற பொழுது அற்புதமாய் அதிசயமாய் பெரும் புண்ணியங்களை கையில் எடுத்து கொண்டு வாழுகின்ற பெரும் வரங்களையெல்லாம் பெற்று நிற்கலாம். அவ்வரங்களையெல்லாம் பெற்று நிற்கின்ற நிலைக்கு அருள்நிலையாய் இவ்வாசிகளிலிருந்து ஒரு புண்ணிய நிலை பகிரப்பட்டு நிற்கும் உண்மை நிலை இதுவென்று உணர்ந்து நிற்கின்ற பொழுது என்ற நிலைதனை அருள்நிலை வரமாக சூட்சமமாக கொடுத்து செல்ல அனுமதி கொடுத்த சித்தனை அகமாற வாழ்த்துகின்றோம். எம் தளத்தில் சீடர்களின் பாதம் பதிந்து விட்டது. எனவே புதுக்கோட்டை புவனேஸ்வரியாக இருக்கின்ற எம் தளமும் சிவமகா வாழை சித்தனுடைய சிவசபையின் பெருந்தளம் என்று யாம் உரைத்து அற்புதமாய் எம் தளத்தின் அருகாமையிலும் சச்சங்கம் நடக்கும், எம் தளத்திலும் நடக்கும். அருள்நிலை ஆற்றலோடு பேராற்றலோடு காலம் வருகின்ற பொழுது யாம் நல்மாந்தர்களை உம்மை தேடி அனுப்பி வைப்போம். ஏனென்றால் அவர்கள் உம்மை தேடி வருகின்ற வினை அவர்களுக்கு இருக்க வேண்டும். அவ்வினை தற்சமயம் இல்லை. ஆனால் நல்மாந்தர்கள் அதற்கான அவர்கள் புண்ணியத்தை அறியாது செய்கின்ற பொழுது அற்புதமாய் அவர்கள் உம்மை நாடி வந்து அருள் ஆற்றலோடு உயர்நிலை ஆற்றல்களாக தேவ சித்த ஆற்றல்களாக மாறி நிற்கின்ற ஆதி இறை நூலை சுமந்து நிற்பார்கள். இந்த நிலைதனை உமக்கு வாக்காக என்று அது நடக்கப் போகின்ற நிலையும் கண்டிருக்கின்றோம். அது எவ்வாறு நடக்கும் என்றும் தெரியும். எவ்வாறென்றால் பிரம்ம ரிஷியாக
சிவமகா வாழை சித்தனை இன்று காத்து நிற்கின்ற விஸ்வாமித்திரன் எவ்வாறு பிரம்மரிஷியாக மாறி நிற்கின்ற நிலை, பிரம்மரிஷியாக அவன் மாறப்போகின்றான் என்பது கூட அதற்கு முன்பு அறிந்த சித்தர்களும் தேவர்களும் இருந்தார்களே, அந்நிலை அதுபோல் இன்று உம்மை நாடி வருகின்ற, உம்மை எம் தளத்திலிருந்து நாடி வருகின்ற மாந்தர்கள் நூலாக அமரப்போகின்றார்கள், சபையும் பெற்று அமரப்போகின்றார்கள் என்ற நிலைதனை யாம் கண்டிருக்கின்றோம். அது நிகழ்ந்தேறும். அதற்கான காலம் அவ்வப்பொழுது குறுகியும் நீண்டும் மாறி நிற்கும் என்ற நிலைதனை அறிவித்து அகமகிழ்வோடு எக்காலத்திலும் எந்நேரத்திலும் எந்நூலில் அழைத்தாலும் அருள்நிலையாய் நன்னிலை கொண்டு அந்நிலை நூல்களில் அமர்ந்து உமக்கு அருள்நிலை வாழ்த்துக்களோடு உயர்நிலை வரங்களையும் வழங்கி நிற்போம் என்ற அருள் வாக்கை இந்த புதுக்கோட்டையில் அரசாட்சி செய்கின்ற புவனேஸ்வரியாய் அருள் புண்ணிய வாழக்கு இந்த வாழ்த்து நிலைகளாக வழங்கியதில் ஆனந்தம் கொண்டு அமரத்தான் நினைக்கின்றோம். அருளாசிகள் எண்ணிலா இருக்கின்றன, தேவ ஆசிகள் சித்த ஆசிகள். ஆனால் இன்று உரைத்த நிலையே பெருநிலை என்பதை உணர்ந்து அமர்கின்றோம். சித்தனே நீ வாழி என்று வாழ்த்தி, அது மட்டுமல்லாது உம்முடைய சீடர்கள் யாவரும் உயர்நிலை கொண்டவர்களாய், சித்த நிலையில் சிவநிலை கொண்டவர்களாய், பின்பு சிவமாகவே அவர்கள் மாறி இருப்பார்கள். ஒரு யுகங்கள் பல யுகங்கள் பழித்து இப்பொழுது இருக்கின்ற சிவம் மாறுகின்ற காலம் வருகின்ற பொழுது உம் சபை சீடர்களும் கூட ஒருவர் சிவமாக மாறி நின்று அரசாட்சி செய்வார். அந்நிலை முடிசூட்டப் போவதும் நீதான், அதற்கு தலைமை தாங்க போவதும் இச்சபையை கொடுக்கின்ற அருள்நிலையாய், இச்சபைக்கு அருள் ஆசியாய் ஆதி இறைநூலை கொடுத்த அச்சிவமே அதனை ஏற்றுக்கொண்டு அவர்களை சுமமாக வைத்து வழிநடத்தி செல்வார் என்ற உயர்நிலை ஆசிகளை யாவருக்கும் வழங்கி நின்று அந்நிலை பெரும் அற்புதங்களெல்லாம் நடக்கப் போகின்றது. ஏனென்றால் ஒவ்வொன்றும் மாறுகின்ற காலம் வரும். மாறுகின்ற காலம் வருகின்ற பொழுது மாறிதான் நிற்க வேண்டும். ஏன் பல்வேறு சிவனாக இருந்தவர்கள் கூட இன்று சிறு எறும்புகளாகவும் புழு பூச்சிகளாகவும் பிறக்கின்ற அளவிற்கு கர்ம வினைகளை சுமந்துதான் நிற்கின்றார்கள் என்றால் அனைத்தும் மாறக்கூடிய நிலையே என்பதை யாவரும் உணர்ந்து அவ்வழியில் சென்று உயர்நிலை ஞானவானாக ஒரு உயர்நிலையை பெற்றுவிட்டால் உயர்நிலையில் நிலைத்து நிற்கின்ற நிலை கற்றுக்கொள்ளுங்கள். அதனை கற்றுக்கொள்கின்றவாறு பிறருக்கு கற்றுக் கொடுத்து அவ்வினைக்கு உயர் ஆற்றலை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உயர்நிலையில் இருக்கின்றதை கற்று இறுக பிடித்து கொள்ள வேண்டுமென்றால் பிறருக்கு உயர்நிலை எதுவென்பதை கற்றுக் கொடுத்து அவர்களை உயர்நிலையில் நிலைத்து நிற்பதற்கான உபதேசங்களை வழங்கி அவர்கள் அந்நிலையில் நிற்கின்ற நிலையினால் ஒரு புண்ணியம் நீங்கள் கற்றுக் கொடுத்ததால் வருமே, அதுவே உங்களை உயர்நிலையில் நிலைத்து வைத்திருக்கும். வாழை சித்தன் என்று நிலைத்து நிற்பதும் அந்நிலையால் தான். அவன் தமக்கு கிடைத்த நூல்களை வைத்து அனைவருக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றான். அவனும் கற்று கொண்டிருக்கின்றான். அவனும் தம் நிலையை உயர்த்தி கொண்டிருக்கின்றான் என்ற நிலையினாலேயே இவ்வற்புத நிலைகள் நிகழ்கின்றன என்ற பெரும் சூட்சம நிலைகளையெல்லாம் எளிய நிலைகளாக எளிய உரைகளாக இவ்வதிகாலை வேலைதனில் எடுத்துரைக்க அனுமதி கொடுத்தவனே உம்மை அகமாற வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் பற்றி.